ராமாயணத்தில் 14 ஆண்டுகள் தூங்காமல் இருந்தவர் லக்ஷ்மணன் என்று நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவர் இத்தனை காலம் தூங்காமல் இருக்க முடிந்ததற்கு பின்னால் இருக்கும் உண்மையான காரணம் யார் தெரியுமா? அந்த காரணம் யாரும் பேசாத ஊர்மிளா. வணக்கம், இது உங்கள் வைனதேயா. ராமாயணத்தில் மறைந்திருக்கும் உண்மைகளை உங்களிடம் கொண்டு வரும் ஒரு பயணம். ராமர் வனவாசத்திற்கு செல்ல முடிவு செய்யப்பட்ட அந்த இரவு அயோத்தியா முழுவதும் ஒரு கனமான துக்கம் பரவியிருந்தது. தெருக்களில் விளக்குகள் எரியவில்லை. மக்களின் இதயங்களில் இனம் புரியாத பயம் இருந்தது. சீதையும் லக்ஷ்மணனும் ராமனுடன் செல்ல தயாராக நின்றிருந்தார்கள். அந்த நேரத்தில் லக்ஷ்மணன் தனது மனைவி ஊர்மிளாவை விட்டு செல்ல வேண்டிய தருணம் வந்தது. ஒரு பெண்ணாக கணவரை 14 ஆண்டுகள் பிரிந்து இருப்பது எளிதான விஷயம் அல்ல. ஆனால் அந்த பிரிவில் ஒரு விஷயம் மட்டும் வித்தியாசமாக இருந்தது. ஊர்மிளா அழவில்லை. அவள் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. நான் கூட வருகிறேன் என்று பிடிவாதம் பிடிக்கவில்லை. அவள் அமைதியாக இருந்தாள். ஆனால் ஊர்மிளா தனது உணர்ச்சிகளை தன் உள்ளத்தில் வைத்துக் கொண்டாள். லக்ஷ்மணன் தனது அண்ணன் ராமரை பாதுகாக்க வேண்டியதுதான் முக்கியம் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அவள் தன் அன்பை தியாகமாக மாற்றினாள். அவள் தன் ஆசையை கடமையாக மாற்றினாள். இந்த அமைதியே அவளின் மிகப்பெரிய வலிமை. மூல வால்மீகி ராமாயணத்தில் இது விரிவாக சொல்லப்படவில்லை. ஆனால் பக்தி மரபில் ஒரு அழகான கதை கூறப்படுகிறது. நான் என் அண்ணனையும் அண்ணியையும் காக்க வேண்டும், அதனால் எனக்கு தூக்கம் வேண்டாம் என்றார் லக்ஷ்மணன். அப்போது அந்த தூக்கம் வீணாகாமல் இருக்க அது ஊர்மிளாவிடம் சென்றதாக சொல்லப்படுகிறது. அதாவது லக்ஷ்மணன் விழித்திருந்தான், ஏனெனில் ஊர்மிளா அவனுக்காக தூங்கினாள். நாட்கள் மாதங்களாக மாறின. மாதங்கள் ஆண்டுகளாக மாறின. காட்டில் லக்ஷ்மணன் விழித்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் ஊர்மிளா அந்த தூக்கத்தை சுமந்து கொண்டிருந்தாள். அரண்மனையில் அவள் உறங்கிய அந்த தூக்கம் வெறும் ஓய்வு அல்ல, அது ஒரு மௌனமான தவம். 14 ஆண்டுகள் கடந்து போனது. அந்த நீண்ட காத்திருப்பு ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் மீண்டும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். சொற்கள் இல்லை, ஆனால் உணர்வுகள் 1000. அந்த அமைதி, அந்த தியாகம், அந்த காத்திருப்பு, இப்போது அனைத்தும் நிறைவேறியது. அமைதியாக இருந்த அந்த பெண் ராமாயணத்தின் மறைந்த நாயகி. அவள் ஊர்மிளா.